எது சும்மா ஓடிங்கிற ஐயா நீங்க என்ன சொன்னீங்க? ஓடி வா என்றால் ஓடி வா என்றால் எங்கள் அறியாமல் வர வேண்டும். அறியாமல் அவன் நாடைக்கு நீ அடக்காத. ஆமா சரிங்க. பரத்தா சபை சமையல் ஆமா மூஞ்சி அப்படி காட்டு. ஐயா ரொம்ப நேரம் அடிக்காதீங்க. என்னப்பா உங்களை பார்த்தாவே இப்பதான் சென்னைக்கு வந்த மாடி எப்படி மோசம் பார்த்துருக்கணுமோ அது மாதிரி பார்த்துருக்கிறீங்க. உடம்புல கொஞ்ச நேரம் போயிருந்தா யாரு இருந்தா இருங்க. ஐயா ஒரு 2 அடி கம்மியா இருக்குதுங்க. யாரு என்ன பண்றதுங்க? நான் எங்க அம்மா வளர்ப்பு அது மாதிரி வளர்ப்பு. வணக்கம் ஐயா. சென்று ஐயா நீங்க வாருங்க. சபையிலே வந்த அரசன் யாரும் தெரியாது பேசுறீங்களா? ஐயா தெரிஞ்சா நான் ஏன் பேச போறேன்? அதெல்லாம் சொல்லுங்க. வார்த்தைகள் தவறு போய் தானா வர்றதுங்க. ஒழுங்கா இருக்க வார்த்தைலாம் சரிங்க என்ன சரிங்க.
ஆமா. அடக்கி ஆளக்கூடிய யார் அவர்? யாருங்க? என் தந்தை. உங்களோட தந்தை யாரு? திட்டு பையன். திருட்டு பையனா? யாரு? டேய் ஐயா நாங்க எடுத்துங்க. யார் திருட்டு பையன்? சும்மா வச்சுக்காதீங்க. என்னடா அச்சா வலிக்குதுங்க. டேய் அடி வாங்கிட்டு தான் உன்னை போட்டு வச்சிருங்க. சரிங்க ஐயா. ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. நான் ஐயா தப்பு ஐயா. ஓ செப்புங்க. யாருடைய குலம்? திங்கள் குலம் அல்லது சந்திரர் குலம் அல்லது என்னுடைய வம்சம் சத்திர வம்சம். யாரு? உங்களோட வம்சங்க. சத்திர வம்சம். சத்திர வம்சத்தில் ஆமா பிறந்தவர் 3 பேர். யாரு? முதல் திருதராட்டிரர். சொல்லுங்க. முதல் பிறந்தவரோ திருதராட்டிரர். இரண்டாவது பிறந்தவர் பாண்டுபுத்திரர். மூன்றாவது முதுராறு. ஐயா அப்படியே பலானிக்கு வந்துருங்க. அப்படியே மூன்றாவது விதுராழ்வார். இந்த 3 பேர்கள் என் தந்தை திருதராட்டிரர். திருவன்றால் செல்வம். செல்வத்துக்கு அதிபதி யாரு? உங்க அப்பா. எங்க அப்பாடோ போவீங்க. வலி திருதராட்டிரர் தந்தை. என் தாய் யாரு? மக்களை பண்ற மகராசி. எங்க அம்மா யாரு? சொல்லலாம் தெரியுங்க. மக்கள் பண்ற மகராசினா மகராசி. எங்க அம்மா மட்டும் தான் குறிக்கும். ஆமாங்க. எப்படிங்க? மகன் தெரியுங்க. எத்தனையோ தாய்மார் உட்காந்துக்கிறாங்க. எத்தனையோ தாய்மார் அமர்ந்திருக்கிறார்கள். இவங்களாம் ஒரு குழந்தை பெற்றிருப்பாங்க. ஆமா. இல்லைன்னா 3 குழந்தை பெற்றிருப்பாங்க. ஆமாங்க. மிஞ்சி போனா ஒரு 5 ஒரு டஜன் கூட. 5 டசனா? ஒரு டஜனுங்க. அத்தனை குழந்தை பெற்றிருப்பாங்க. ஆனால் ஆமா என் தாய்க்கு தந்தைக்கும் ஆமா நாங்க எத்தனை பிள்ளைகள்? 100 ஆடவர்கள். 100 ஆடவர்களா? ஆமா. ரொம்ப சிரமமான வேலைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. 100 ஆடவர்கள். ஒரே ஒரு பெண்பால். 100 ஒரே ஒரு பெண்பால். ஆமாங்க. எங்க 100 பேர் ஒரே ஒரு தங்கச்சி. அவர் தான் ஆமா துர்ச்சலா தேவி. ஆமா. அப்ப 101 குழந்தைகளுக்கு ஆமா முதல் பிறந்தவர் சொல்லுங்க. ஒதுருது உடம்பாலாம் வாங்குமா தெரியல. அப்படியே பாருங்க. என்னது பாருங்க? ஒதுருது உடம்பு. உன்னை பார்த்த பெய்யும். 101 குழந்தை முதல் பிறந்தவர் என்னுடைய அபிதானம். எங்க அப்பா கூட எங்க அம்மா அதெல்லாம் இங்க யாரு கேட்டது? அது யாரு இங்க கேட்டது? ரொம்ப அடிக்கிற குழந்தைலாம் இதுதாங்க திட்டமா சாப்பிடணுன்றது. எதுக்கு அளவு மீறி சாப்பிட்டுறீங்க. என் உயிரை எடுக்கிறீங்க. ராவெல்லாம் என் உயிரை எடுக்கிறீங்க. சரி உனக்கு பேசணும் ஒரு நேரம் அப்புறம் விட்டு வைக்கிறேன். சரிங்க. ஆமாங்க. ஆமா நாராதிபன் உள்ளாளு மயிர் மோச்சாலு. இது வந்து அடிக்க மாட்டான்றான். ஆமா டெல்லி பாஷா செல்வந்து
கூப்பிடுறாரு இல்லையா ஐயா சொல்லுங்க நீ அமரு நான் பாத்துக்கிறேன் ஐயா நீங்க அம்புடுங்க ஏன்னா பெரியவர்கள் பாவத்து போய் கூடாது என்ன ஆமாங்க அவர் வெளியே வரலாம் அப்படின்னு நான் பண்ண போறேன் நானும் பாக்குறேங்க என்ன பாக்குறேன் அவர் எப்படி செய்யறாரு நீ எப்படி செய்ய பார்க்கலாம் கூடாது பார்க்கவே கூடாது அது கூட தடுக்குதுங்க என்ன பார்த்தா பரிதவம் போறது அப்படி கொடுக்குறேன் அஸ்திரபுரத்து வேந்தன் ஆமா துரிய மகாராஜா சபையில் வருகின்ற பொழுது என் சபையானது ஆமாங்க சபை அப்படியே வாலாஜியில பார்த்த மாதிரி இருக்குதுங்க நல்லது ஆமாங்க என்ன பார்த்த பாலாஜாலா வாலாஜால அந்த சென்னை போற ரோட்டுக்கு பாத்தியா அங்க ஒரு கோயில் இருக்குது பச்சையம்மன் கோயில் பச்சைமா கோயில் ஆமா அந்த பச்சையம்மன் கோயில் எதிர்க்கவே இருக்குதுங்க 2 சிலை 2 கிலோ 3 கிலோ 3 இருக்குதுங்க சரி இதுதான் வாமுனி இதுதான் செம்முனி இதுதான் மாமால ஜடாமுனி வாமுனியா ஆமா செம்முனியா ஆமாங்க ஜடாமுனி டேய் வாமுனி செம்முனி அட்ட பாருங்க ஓகே யார் என்ன அடிக்கிறாங்களோ அவங்க அம்மா சிலுக்குடா சிலுக்கவே இருக்கா வரேன்ற பாருங்க பெரியண்டா பாரு அஸ்திரபுரத்தில் ஆமா பாத்துங்க நம்ம டால் பாருங்கதுங்க டால் பட்ட பாருங்கதுங்க ஏதோ ஒண்ணு விடுங்க உண்மை எதிர்ப்பா சத்தமா பறந்து கொண்டிருக்கின்றது அதெல்லாம் சாப்பிட்டா செல்லியத்தில் ஓடி நீ தூங்காதா 12 மணி வரைக்கும் பூசிட்டு இருக்காங்க 12 மணி வரைக்கும் அவன் பூசிக்கிறான் இல்லைங்க ஆளா அந்த பசங்க உதவி மட்டும் பசங்க கேட்காதீங்க நல்ல பையன் ஆமா நல்ல அடி வாங்கணும்னா நல்ல பையன் ஐயா இவ்வளவு பண்ணிட்டீங்க இன்னொன்னு பண்ணிட்டு இருந்தா அப்படியே விவரம் முடிஞ்சு போயிருங்க என்ன பண்ணிருந்தா நான் சொல்ற மாதிரி சொல்லணும் ஐயா இந்த வேலை அந்த 3 கூட்டுறாடு இருக்குது பாத்தியா நம்பில்ல அந்த 3 கூட்டுறாடு ஒரு கண்டுவா போட்டு வேலை நகராரு பாத்தியா அவர் கையில ஒரு டோல் ஒரு குத்துறேன் டோல் குத்துட்டாக்கா ஒன்று சொல்ல தெரிஞ்சா சொல்லணும் எல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் மோளை கொடுத்துரு கையில் என்ன எப்படி அது டோமரோட குத்துட்டு வேலை
பொண்ணுகிட்ட டோமன் ஒன்று குத்தணும் கையில குத்தணும். இவருக்கிட்ட ஒரு பல்லா ஒன்று குத்தணும். குத்துட்டாக்கா உன் பாட்டுக்கு அச்சுனே இரு. அவன் பொண்ணு உம்பா 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 உம்பா. உலக தேர்வு கேட்கக்கூடாது. அவரு கதைக்கு நீ ஏன் போற? நானா விதையாட்டு குறை அப்படி இல்லைங்க. துரியாத மகாராஜாவிற்கு அடியா துர்முகன் பார்க்கவே ஐயா கபடி 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 கபடி. ஓ என்ன வேற நாள் சொன்னா தெரியும். ராஜாவிற்கு குடியே குண்ட பேதியா? ஏன் அவன் லேட்டா பேதியா வர வேகி வேகி. சரிங்க சரிங்க சரிங்க. ஓகே அரவக்கோடி பறந்து கொண்டே இருக்குதுங்க. நாங்க பறந்து கொண்டே இருக்குதுங்க. பாம்பு கோடி படைத்த ஆமா இந்த துரியோதன சக்கரவர்த்தி. ஆமா என்னது? ஆமா ஆமாங்க. அப்படி பெருத்த ராஜா சபையில வருகின்றபடுது. ஆமா எப்படிக்கு சபையானது? அப்படியே சும்மா கல 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 கலங்குதுங்க. சபையா இது ஒரு குதுகுலமா இருக்குது. ஆமாங்க. ஏன்னா யாரு ஆனா எல்லாம் உங்களால தான். கடவுள்
மாதவன் ஐயா திரை என்றால் தெரியுமா? சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? தெரியாதுங்க. திரை என்றால் இன்று ஒரு நாளில் என் மனதில் குதூகலம் சொல்லலையா? குதூகலம் என்றால் என்ன? சந்தோஷம். ஆமாங்க, என் மனதில் இன்று ஒரு சந்தோஷம். உங்களோட மனதில் இன்று சந்தோஷம். உங்களுக்கு என்ன சந்தோஷம்? எனக்கு திருமண ஆசை வந்து விட்டது. ஐயா திருமணம் எனக்குதான். சரிங்க. நவா
எனக்கு திருமண ஆசை வந்துருச்சு. அந்த ஆசை கூட வருது உங்களுக்கு. எனக்கு இந்த நெமில மறுப்புள்ளி ஆயிடணும் இன்னைக்கு. ஓ நெமில மறுப்புள்ள. என் மனசுல ஒரு ஆசை. ஓ உங்களுக்கு மனசுல ஒரு ஆசை. ஆமா. நெமில தான் மறுப்புள்ள. எப்படியா? எனக்கு எது திருமண ஆசை வந்துருது? எதுங்க? சொன்னதான் தெரியும். நீ கேக்குறியா? சொல்லுங்க நீங்களே. ரெண்டு பேரும் கேக்குறீங்களா? ஆமாய்யா. எப்படி என்று என் சிறிய தந்தை பாண்டு மகாராஜா. ஓ சிறிய தந்தை பாண்டுபுத்திர மகாராஜா. அவருடைய பெற்ற பிள்ளைகள் பாண்டவர்கள் 5 பேர். 5 பேருங்க. அவரை கொல்ல வேண்டும் என்று எத்தனையோ திட்டங்கள் திட்டினேன். உண்ணுகின்ற உணவிலே தமிழ் அண்ணா அப்படியே வெட்டுவனா உண்ணுகின்ற உணவிலே விஷத்தை கலந்தேன். விஷத்தை கலந்தீங்க. படுக்கும் மறையில் பாம்பு விடுத்தீங்க. சொல்லுங்க. என்னப்பா அவன் சும்மா வரும்போது நான் வார்த்தை விடுகிறேன். வார்த்தை விடுத்து ஒரு சத்தமா விட்டுனா சரிங்க. அப்படி எப்படி என்று அரக்குமாளிகை என்று ஒரு வீடு ஏற்படுத்தினேன். ஆமா. காசி மலைக்கரை ஓரத்தில் வாரணாவதம் காடு. அந்த காட்டிலே அரைக்கினாலும் ஆமா பாண்டவரை தீர்த்து கொள்ள பார்த்தேன். அப்படின்னு சொல்லக்கூடாது. யார் செய்வார்கள் இந்த புண்ணியமான வேலை? அது எது அங்கங்க எப்படி என்றால் பாண்டவர் இறந்து விட்டார்கள் என்று மனதில் நினைத்தீங்க. பாண்டவர் தப்பித்த விஷயம் நேற்றுதான் தெரிந்து விட்டது. நேற்று ஒரு லிகிதம் வந்தது. என்ன லிகிதம்? எங்கிருந்து வந்தது? திருமலையப்பட்டினம். திருமலையப்பட்டினம் அங்கிருந்து ஒரு லிகிதம் வந்தது. அது என்ன பண்று? வில்லை வளைப்பவருக்கு பெண்ணு என்று ஒரு நிருபம் வந்தது. ஆமா. அனைத்து அரசர்களும் சென்றோம். வில்லு வளைச்சோம். ஆனா எனக்கு ஆசை இல்ல. அந்த திரௌபதி பார்த்தோமா என் மனசு ஒரு ஆசை. திரௌபதியானவள் கொஞ்சம் அழகா இருந்தாப்பா. மனது ஒரு ஆசை விட்டது. நானும் வில்லை வளைத்தேன். வில்லை வளைத்து வளைக்க வளை என்று வளைத்தேன். முப்புற ஓடிட்டேன். விழுந்துட்டேன். வில்லு வளைக்க முடியல. இறுதியாக எங்கள் அண்ணன் கர்ணன் வில்லை வளைத்தார். நாணியை பிடித்து கட்டும் தருணத்தில் நாணியை அறுவடை செய்து விட்டது. எங்க அண்ணன் குப்புறுக்கே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு ஐயர் வந்தார். வில்லு வளைச்சான். திரௌபதியை திருமாங்கல சுட்டினார்கள். என் கூடவே ஒத்துக்கூடாது. தெளிவா சொல்லு. சரிங்க. நாங்க திருமணம் சுட்டினார். யாரு? அது ஐரோத்திரம் வந்தாரு. நேத்து வந்து வில்லு வச்சாருப்பா. ஆமா. அதுக்கப்புறம் சோமாரு முடியுமா? பம்பு சண்டை போயிட்டோம். அந்த ஐயர் தெத்தி பலான்னு குத்திங்க. எங்களை ஓட்டா அந்த ஐயர் ஒரே ஐயரு. நீங்க ஓதிக்கல. டேய் நான் எங்கேயும் போய் அங்க ஒரு ஆள் அச்சது இல்ல. சம உதாட்டில ஓடிக்குது. காலம் அதுதான் பாட்டு வரும். நீங்களா வச்சுட்டு வரீங்க. அது அப்புறம் பார்த்தா வில்லை வளர்த்தவன் அர்ஜுனன் உண்மை தெரிந்தது. எட்டு ஒரு குரல். ஆமா. மகனே ஓடி விடுங்கள் என்று ஒரு வயதான மூதாட்டி அவங்க சிறிய தாய் குந்தமாதேவி 2 கிஜாமாசம் மடை விட்டானுங்க. ஒரு கருப்பயிர் உட்கார்ந்து இருந்தான். தம்பி சென்று விடுங்கள் என்று ஒரு ஐயர் பெருந்தன்மை சொன்னார். அது அப்பதான் உண்மை தெரிந்தது. யார் என்று? இறக்கவில்லை என்று உண்மை தெரிஞ்சது. ஆனால் நேற்றைய தினமோ எனக்கு இளையவன் அர்ஜுனன் அவனே திரௌபதி திருமணம் சொல்லிட்டான். ஆமாம். என் தம்பிக்கு கல்யாணம் போச்சு. தம்பி தானே? நான் சும்மா இருக்க முடியுமா? எனக்கு மனசு ஒரு ஆசை வந்துருச்சு. எனக்கு திருமணம் நடக்கணும். உனக்கு திருமணம் நடக்கணுமா அப்படி ஆசை. நான் ஒரு இடத்த பொண்ணு பாத்துக்கிறேன். அது எங்க மாமா இடத்தில் சொல்ல வேண்டும். சென்று ஆயிட்டு வா. ஐயா
ஆமா அடே ஓத்தா வெளிய வாயா ஓத்தா யார் யார் தெரியாதா அச்சலப்படுத்தாத கூடிய துரியோதன மகாராஜா காவலாளி உன் மருமப்பிள்ளை வரமணி தட்டுங்க தெரியல இங்கதான் மாமா யோ மாமா 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 அண்ணன் குறை கொடுத்து எங்க போயிட்டான்னு தெரியலையே மாமா அடே பொந்து பார்த்து வரதா பணமரமே பார்த்து வரதான குட்டி மாரமே ஹாய் பாய போறதான முண்டி மாரமே கல்லாதவன் தள்ளாதவனதிலே தடி ஒன்றி வந்து கொண்டிருக்கிறேன். ஆமா புலி மரத்து மீது லாரி மோதிர மாதிரி மோதிரினா யாரா நீ? ஐயா யார் நீ? நான் யார் தெரியுதா? யாரு? நான் தான் காவல்காரன். டேய் ஓ காவல்காரனோ? ஆமா. அப்ப மாமா மாமான்னு கூட விட்டே நீ யார் நீ? நான் தான் அத்திராபுரத்தால குடி. யாரை தேடி கொண்டு போகிறாய்? ஐயா ஜெகன் மாமாவை தேடி பாருங்க. அப்ப இன்னவரை பார்த்தா யார் என்று தெரிகிறது உனக்கு? ஐயா துடும் 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 ஏய் ஓ நான் துடும் துடும் என்ன யார்? நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது. மார்கழி மாதத்திலே வெடி காலையில வந்து ஆமா டேய் ஓ வெடி காலையில வந்து குடு குடுக்காரனா நான் ஆ நன்றாக மாறறா அடே டே 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 நன்றாக யாரை இறங்க மாறே ஏய் அஜித்யா சொல்றா ஏது பாபா சொல்றா அவர் நல்லா பாருமா எப்படி தம்பறது உங்களுக்கு டேய் தம்பறதா அவர் பார்த்து பூமாடியார் மேல தத்து வர எடுக்குடா பூமாடியார் டேய் ஓ பூமாடுகார ஆமா திருநாமம் அதான் பாடு நன்றாக யாரை இறங்க மாறே என்னை பார்த்தார் பெருமாள் மாட்டுக்காரனவளை தேர்ந்து டேய் அது வந்தாங்க தத்தியா நன்றாக பார் அஜித்யா சொல்றா குஞ்சு பாரு குஞ்சு பாரு டேய் ஓ குனிந்து நிமிந்து பாக்கடா என்ன சொன்னா நீ வந்து கேளு. ஐயா அவன் சொன்னானே குஞ்சு பாருடா குனிந்து நிமிர்ந்து யார் என்று பார் அப்படின்னு சொல்றான். ஓஹோ அப்படின்னு சொல்றாங்க நீனா இப்ப யார் தெரியுது நன்றா பாத்தியா? ஆ
டேய் ஐயா யாருன்னு புரியல உங்களுக்கு சொல்லாதான் தெரியுங்க. சொல்லட்டுமா நான் காந்தார தேசத்து தங்கம் குட்டி கனக குட்டி கனக 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 செய்வானே நாடு காந்தார தேசம் நாடு காந்தார தேசம் சுபேத மகாராஜனிக்கம் ராஜனக்கம் சௌபாகியம்மையருக்கும் அம்மையாருக்கு நாங்கள் 104 பேர் பிறந்தோம் பெருமையாகத்தான் 104 பேர். ஆ, சரிங்க. முதன்மையாக பிறந்தவன் பிறந்தவர் சாகுனி என்று தெரிவிப்பார் சகுனி ம், சகுனி மகாராஜா. சகுனி ராஜன் சரிங்க சரிங்க. டேய், ஐயா. நான் என்னென்ன வேலை யாருக்கு துணையாக வந்திருக்கிறேன் சொல்லுங்க. அந்த திரியன்னிக்கே உத்த துணைவானே இது உலக வந்த சனியான சனியான திரியன்னிக்கே உத்த துணைவானே மார்கழியானே போலனாரியானே மார்கழியானே போலனாரியானே திருவட்டையாகவே தெரியனே அரியானே காந்தார தேசத்து தங்கண்ணா குட்டி கலக ஏய், ஐயா. 56 தேசத்து ஆலக்குடி திரிவாதன மகாபிரபத்னாபுரத்து வேந்தன் மாமன்னன் ஏய் மாமனுக்கு மாமனாகும் மாமனாகும் மந்திரிக்கு மந்திரியாகும் மந்திரியாகும் பெருமையாக இருந்து கொண்டிருக்கிறேன் நான் ஆகட்டும் ஐயா. சகுனிராஜன் சகுனி ராஜன் டேய், வாழ்கவே அப்படி பெருமையாக இருந்து கொண்டு இருந்து அப்படி என்னென்ன செய்ய தெரியுமா நீங்க என்னெல்லாம் செய்வீங்க டேய், ஐயா? திரிவாதன மகாராஜனுக்கு தாய் மாமனாக இருந்து கொண்டு ஆமா. நான் நம்பினோரை கரை ஏற்றுவேன் நகில மொழிகளை சாத்திரேன் மாற்றுவேன் நம்பினோரை கரை நம்புகளை கொடி ஏற்றுவேன் நம்புகளை கொடி ஏற்றுவேன் சாத்திரேன் மாற்றுவேன் காந்தர தேசத்து யார் ஒருவர் என்னை நம்புகின்றார்களோ நம்புகின்றார்களோ புத்தி மோட்சமடையும்படி 4ஆம் பதவி சேர்த்துடுவேன் அங்காபதி சேர்த்து விடுங்க டேய், ஐயா. நம்பாத பேர் வழி உன்னை போல கடவுளுமா வாவாட்ட ஆடி கொடுத்தார் ஆமா ஆழ பள்ளம் எடுத்து ஆ, உயிரோளதிலே தள்ளி தள்ளி மண்ணை போட்டு மெதுத்துடுவேன் ஐயா வேணாம் ஐயா வேணாம் நான் கொஞ்சம் பொறுமையாவே இருங்க. ஆ, பயம் போய் இருக்க வேண்டாம் ரொம்ப இருக்குதுங்க. டேய், ஐயா நீ மாமா மாமா நடத்திய எதற்கு காரணம் எப்படி என்றால் உன்னோட மருமாப்பிள்ளை விளையாடக்கூடிய துரியோதன மகாராஜா மறுபடியும் என் மருமகன் ஆமா எனது மருமகனா ஆமாங்க என்னுடைய மருமகனா ஆமாங்க டேய், ஐயா. புறப்படு போகலாம் மருமகனை பார்க்க வேண்டாம் பெருமையாக இருக்கக்கூடிய மருமகன் ஆமா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்குதா என்ன விசேஷம் மருமகனே என்னை அழைத்தாய் திருமுகனே வருவாய். வாய் 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 என்ன விசேஷம் மருமகனே என்னை அழைத்தாய் திருமுகனே வெட்கமா என் மேல் ஆட்டமா எத்தனை அழைத்தாய் வெட்கமா வருவாய் டேய், ஐயா பெருமை அழைத்தார் என்றால் ஆமா எப்படி இருக்கிறது முகத்தை பார்த்தால் அப்படி மலர் எப்படி பூத்து குலுங்குமோ சந்திர சூரியன் நடிகரா சங்கர நாடாரே
பெருமை 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 எங்கன்னா அடுக்குமா கோலம் பண்ணி ஏய் ஐயா எங்க மாமா கேட்டுக்கிறார் ஆமா மறுபாட துரியோதனா மறுபடில துரியோதனா என் அழைத்து விஷயம் என்ன கேட்டுக்கிறார் கேக்குறாரு. எது அடுத்த நம்ம தான் சொல்லணும் ஆமா ஆமா ஆ, சொல்லுங்க. மனதிற்கும் ஆசையை ஆசையை மற்றொரு இடத்தில் பகர்ந்தல் அளவோ பகிர்ந்தல்லவோ அது ஒரு விவரம் தெரியும், விளக்கம் புரியுங்க. மாமா ஆமா தந்திரம் தந்திரம் மாயாஜாலங்கள் மாயாஜாலங்கள் சக்தி வித்தைகள் ஆமாங்க அனைத்தும் கற்றவர் கட்டவே எங்க மாமா. சகுனி மாமா எங்க மாமா ஒரு ஆள் இல்ல, இல்ல. நான் எப்படியோ போயிட்டு இருப்பேன். ஆமா எப்படி எப்படியோ போட்டிருப்பீங்க, ஆ, எப்படி எப்படியோ போட்டிருப்பீங்க. இப்ப என் மங்காளி சொத்து மொத்தமா இப்ப நானுங்கிறேன்னா ஆமாங்க இளவரசன் இளவரசர் என்று ஒரு பட்டம். பட்டம் பேரரசு யாரு? நீங்க யாரு? உங்களோட அப்பா 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 என் தந்தை. ஆமா அப்பா அவங்க ஒப்பான கூடாது. தாய் தந்தை 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 திருராஜ பேரரசு. ஆமா அவருடைய தலைப்பிள்ளை நான் நீங்க இளவரசன். இளவரசர் இளவரசர் அவருடைய சொல்கின்ற வேலையை ஆமா அவர் ராஜாவ இருந்தாலும் ஆமா அவருடைய பணியை நான் தான் செயலாற்றி கொண்டு வருகிறேன். நீங்க தான். ஆமா, சரிங்க. அப்பேற்பட்ட இல்லை யாரால? எல்லாம் மாமா நான் தான். எங்க மாமா. மாமா நான் எந்த குலத்துல பிறந்தோம்? சொல்லுங்க. சந்திரகுலம். மண்ட சோதி கேட்கறது மட்டும் பதில் சொல்றது போய்ப்படுறேன். சந்திரகுலம். சந்திரர் குலம். அங்க சந்திர குலந்தானில் வந்தா சந்திரர் குலம். சந்திரர் குலம். சந்திரகுலத்தில் ஆமா சுந்தரம் போல் பிறந்தேன். பிறந்தீர்கள். ஆமாங்க. ஆனால் ஆனால் போட்டோ எடுக்கும் என்னையா எந்த ஆசிரியர் எடுத்து சொல், நான் இருக்கிறேன். எல்லா விஷயத்தையும் முன்னாடி சொல்லணும் நான். ஏண்டா ஐயா எந்த விஷயமே சொல்லும் எங்க மாமான்னு சொல்லுங்க. சொல்லுங்க சரி, அது சரி என்று சொல்லுவோம். சொல்லுவார்கள். ஆமா, ஆமா எங்க மாமா இப்படிதான். சொல்ல எடுத்து சொல்லியா? நான் ஒரு பெண் மீது ஆசைப்பட்டு மாமா. ஓ, நீயா? நான் அதைத்தானே எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். இன்ஸ்டாவில் போட்டுருவாங்க. ஏண்டா பெண்ணு பார்த்துருக்குறேன். அந்த பெண் நம்ம ஏத்த இடமா? ஆமா அவங்க மாமா சொன்னா போதும். இல்ல இந்த மாதிரி பொண்ணு பார்த்துருக்கியா? இது டேய், அப்படின்றா போய் ஏங்க என்ன போதா எங்க பார்த்துருக்குற? எங்க ஐயா தங்கை பாண்டானுடைய தங்கைய சோபாதி அதே தங்க क्या भाई गो भाई बोल மங்கள
மதுராபுரி ஆளக்கூடிய பலராம சக்கரவர்த்தி பலராம சக்கரவர்த்தி அவருடைய தம்பி தம்பி ஆண்டவன் கண்ணன் கண்ணன் இவருக்கு 2 பேருக்கும் இளையவள் ஆமா இளம் கோடி சுபத்திரை சுபத்திரை அருமையான பெண்ணு பார்த்தே சொல்லிருக்கிறேன். அருமையான பெண், அது உனக்கு ஏற்ற பெண்ணே. ஆனால் ஐயா அந்த சுபத்திரை எப்ப பார்த்த எப்போ தெரியுமா உனக்கு? அப்பா நான் இல்லைங்க அப்பலாம் பால்ய வயசுலயே பால்ய வயதிலே வடாமராபுரி சென்று சென்று கதாபாயத்தில் சிறந்தவர் சிறந்தவர் பலராம சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி அங்க சென்று நான் கதாபாயத்தை கட்டுவோடு இருந்தேன். ஆமா அந்த நேரத்தில் நேரத்தில் அந்த சுபத்திரையானவள் ஆமா ஜலம் கொண்டு வந்து தருவா. தருவார்கள் என்னது ஜலம் கொண்டு தருவார்கள் ஜலனா தண்ணிங்க ஆ தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. கொடுப்பாங்க அப்பயே ஒரு ஜார கண்ணால ஆமா அந்த சுபத்திரை பாக்குறது பாக்குறது அப்பயே அழகா இருப்பா சுபத்திரை. அடேடே ஆனா இப்போ இப்ப எப்படி இருக்குதோ ஆ, ஒன்னும் பாக்கலங்க அந்த சுபத்திரை மீது ஆசை கொண்டிருக்கிறேன். ஆமா ஆனால் ஆனால் மாமா பலராமராபுரி சென்று பெண் கேட்கிறோம். பெண் கேட்கிறோம். பெண் கேட்டாலும் எனக்கு கொடுப்பவர் ஒருவர் கெடுப்பவர் ஒருவர். யாருங்க கொடுப்பவர் யார் கெடுப்பவர் யார் யாருமே கெடுக்க மாட்டாங்கய்யா. இருக்கிறாங்களே யாரு கொடுப்பவர் யாரு? யாருங்க அங்கே காமானும் பலராமர் மாத்திரம் அழிவா எனக்கு கொடுக்க கொடுப்பதற்கு தடை என்பதே கிடையாது. உன் பேரை கேட்டாலே பெண் கொடுப்பாரியா. ஆனால் கெடுப்பவர் அந்த கண்ணன் ஒருவன் இருக்கிறானே மாமா, பெரியவர் இருக்கிறார்ல, ஆ. அவர் தடுத்தாலே எங்கே உனக்கு பெண் கொடுக்காமல் இருக்க மாட்டார்கள். மாமா எனக்கு அந்த சுபத்தில் தான் வேண்டும் மாமா. அவர் அழகு பார்த்து மாமா. எப்போது என் மருமகன் நினைப்பான் இதை எடுத்து சொல்வான் நானே மனதில் நினைத்துக் கொண்டிருந்தேனே. ஆமாங்க மாமா எனக்கு அந்த பெண் தான் வேண்டும். சுபத்திரை வேண்டும். மாமாவை என்ன கேக்குறீங்க இப்போ? மாமாவை என்னங்க கேக்குறீங்க? அந்த பெண் ஒன்று சொல்றீங்களே தவிர இப்ப மாமா கிட்ட என்ன கேக்குறீங்க? இப்போ நீ ஒரு பொண்ணு பேத்து வச்சுக்கிற. ஆமா, உன் பெண்ணு திரும்ப நடக்கணும்னா உங்க வீடு யாரு பெரியவரு? யாருங்க? உங்க அப்பா. ஆமா, எங்க அப்பா. ஏமா பெண்ணு அந்த தரலாமாப்பா? ஆமா. மாப்பிள்ள நல்லனாப்பா? கொடுக்கலாமாப்பா? ஆமா. அப்படி யாரு கேட்டு முடிவு பண்ணுவ நீ? எங்க அப்பா அம்மா கேட்டு தான் முடிவு பண்ணுவேன். ஆனா எனக்கு எங்க அப்பா அம்மா கேட்க மாட்டேன். தந்தையே கிடையாது இருக்கிறாங்க. என் அப்பா கேட்க போய் கேட்க மாட்டேன். ஏன் அவன்டா? ஆமா தெளிவா. ஏய் ஏண்டா எங்க மாமன் வாய வைத்த தெய்வம். அப்பா அம்மா பேசி நீங்க கேட்க மாட்டீங்க. எங்க மாமன் வாக்கு இந்த மருமகன் போக்கு. அவனுடைய மாமன் வாக்கு மருமகன் போக்கு. ஆமா மாமா இங்க இல்லன்னா இப்பேற்பட்ட பதவி எல்லாம் யாரால? யாரால்? எங்க மாமனால் தான். எல்லாம் மாமனால் தான். 28 நாடு சொந்தம். ஆமா, பதவி என்பது ஒரே இரவில மாத்திட்டாரு. இப்ப ஒரே இரவுல. ஆமா, இந்த இளவரசர் பட்டம் யாருக்கு? எப்படி யாருக்கு? தருமருக்கு தான் கிடைக்காம இருந்தது. ஓஹோ, தருமருக்கு தான் கொடுத்துட்டா இருந்தாங்க இளவரசர் பட்டம். எங்க மாமா வந்தாரு ஒரே இரவில் ஒரே இரவுல பதவி மாத்திட்டாரு. எப்படி மாத்துறாரு? நான் தான் ராஜாவா இருக்கணும்னு. எப்ப மருமப்பிள்ளை நீதான் ராஜாவா இருக்கணும். அப்படியே கூட்டி கலை செய்தல எங்க மாமா. அதான் வாய வைத்த தெய்வம். மாமா அந்த பெண் நம்ம ஏத்திட்டமா இருக்குமா? எப்போதே உனக்கு நான் இதை முடித்து நினைத்துக் கொண்டிருந்தேன். நீயே மனதில் சொல்லிவிட்டாயே மருகா. எப்படி மாமா? எனது மனதில் இசைந்த பெருமைக்கும் மருமகனே.
நான் நினைத்து கொண்டுதான் இருந்தேன். எப்படி என்னுடைய மருமகனுடைய வார்த்தையால் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். என்ன சுமத்திலாம் கல்யாணம் பண்ணா வரும் பிள்ளைக்கு ஆமா அப்படின்னு ஏற்கனவே நீங்க மனசுல நினைச்சிட்டீங்க. திருமணம் இதற்குள்ளவே ஏதோ அந்த பெண்ணை பார்த்திருப்பதை போலவும் ஆமா திருமணம் செய்து கொள்ளலாம் மாமா என்று கேட்கிறான். கேட்கும்போது அவர் எப்பொழுது சொல்லுவாரு பார்த்திருந்தேன். அவரு சொல்றதுக்கும் நீங்க நினைக்கிறதுக்கும் சரியா போச்சு. ஆமா மாமா சரி வாங்க போய் பொண்ணு கேட்டு நம்ம போய் பெண்ணே பொண்ணு பேர் கேட்கலாம் கேட்கலாம். அங்கே கொடுப்பார் என்று சொல்லி யார் அந்த உத்தம பலராமர் அவர் ஒருமித்து வருவார். அவர் உத்தம பலராமர் அவர் ஒருமித்து வருவார். உத்தம பலராமர் அவர் ஒருமித்து வருவார். உலகில் லாபம் கலக செய்ய அவர் உள்படுவார். உனக்கு கொடுப்பதற்கு தடை என்பது கிடையாது. என்ன போய் கேட்டதுமே பெண் குழந்தை தடை பண்ண சொல்ல மாட்டாரு. பொண்ணு கொடுத்துடலாம். அண்ணன் வார்த்தை மீறி பேச மாட்டாரு. என்ன ஒரு நேரத்திலே அவர்கள் பாண்டவருக்கு பாசமாக இருந்து கொண்டிருக்கிறான். ஓஹோ பாண்டவர் அதனால கொஞ்சம் மாற்றி பேசினாலும் பேசலாம் முடியாது. சைலாட் ஏமா மாமா எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு போறோம் கலகலகலான்றீங்களே மாமா பெண் பார்க்க கேட்க வேண்டும் நான் போலாமா இல்லை நீங்க போலாமா நான் யாரு மாமா யாருக்கு மாமா ஏன் பாப்பா போய்க்காங்க அந்தகராஜா திருவென்றால் செல்லும் செல்வ திருவதி அந்தகராஜா பல்பு திருவிழி தெரியாது. என் அப்படி நல்ல பல்பு கண்ணுத்தையல்னு சொல்றவருக்கு அதனால அவரு போக முடியாது. நீயே போய்க்கால நான் ஒரு மாப்பிள்ளைய போய் பொண்ணு கேட்கறது ஐயா ஏன் கேட்க கூடாது. இப்ப இந்த காலத்துல பாருங்க அண்ணன் அப்படியே தேடிக்குது. அதே மாதிரி நம்ம போய் கேட்க வேண்டியதுதான். உன் பொண்ணு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தேடி போகுது. உனது மனது உனது மனது படி முடிக்கிற உனது யோசனை உனது மனது படி முடிக்கிற உனது யோசனை உனது கேட்ட வரவரை பாஜரை உனது அதே உனது கேட்ட வரவரை பாஜரை மருமகனும் போகக்கூடாது. மருமப்பிள்ளையும் போய் கேட்க முடியுமா? நானும் செல்லக்கூடாது. இதற்கு யாச அந்த பலராம சிறக்க சக்கரவர்த்தியோடு வாவாட்டி ஆடி அழகான பெண் அழகாக பெண் கேட்டு முடித்து வருவதற்கு அருகாமல் சிறிய தந்தை விதிராழ்வார் பெண் ஜன்மன ஆளு பெரிய பேர் அவருனா எங்க சித்தப்பா தான். நீதி நேர்மை கண்ணியம் கட்டு கண்ணியம் கட்டுப்பாட்டோடு வாவாட்டாடு கூட திறமை படைத்தவர்கள். ஒரு பெருந்தன்மையான ஆளு சக்கரவர்த்தி ஒரு பெருந்தன்மையான அவர் சென்றால் தாமரை மாத்து கொண்டு வருவார். பெண் கேட்டு வாவாட்டும் அருமையாகத்தானே வாவாட்டி ஆடுவார். பெண் கேட்டு அழகாக உனக்கு முடித்து வைப்பேன். சிறிய தந்தை ஒரு சொற்கள் சொன்னாலும் முத்து போல இருக்கும். ஒரு சொல்லு சொன்னா பொண்ணு இல்லைன்னா சித்தப்பா எப்படியாவது பேசி கேட்டு எனக்கு முடிச்சுட்டு வந்துருவாரு. ஆமா தகுந்த ஆளு எங்க சித்தப்பா தான். உங்க சித்தப்பா போனோம். சிறிய தந்தை விதுரர் நானே எங்க மாமா பேசினா இருக்கிறோம். ஆமா அத பாரு ஏதோ ஒண்ணு கிச்சாமை விடுது. என் தம்பிடா விகரன். எப்ப உங்க தம்பி அண்ணா அண்ணா அண்ணான்னு ஓடுறாரு. எப்படின்னா என் விகரன் என் தம்பி எப்பவுமே சமூகத்துக்கு வரமாட்டான். ஓடி வரானா கொஞ்சம் படிச்சுவேன். சரி அவன் நல்லா பேசாம கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம். சரி முதல்ல வாட்பேன் என்னதான் சொல்ல பெரியவார்கள் பாசக்கூடிய அமைதியா இருக்கியா? கொஞ்சம் கல்வியில பட்டி படித்தவன் யாரு? சபைக்கு வர ஒரு சிறிய பசங்க சபைக்கு வர தகுதி கிடையாதியா? சரி ஏதோ பரவாயில்ல வந்துட்டாரு.